கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். பூமி தன் கனியை தரும். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில உழைப்பு அதிகமாக செலுத்துகிறோம், ஆனால் பலன் அதிகமாக வரல. அதிகமாக நம்ம பாடுபட்டுட்டோம், ஆனால் அதுக்குண்டான நன்மை ஒன்றும் பார்க்கல. எவ்வளோ நான் பிரயாசப்பட்டுட்டேன், எதுவும் கிடைக்கல. எவ்வளோ உழைச்சிட்டேன், ஆனால் மிச்சமானது எதுவும் இல்லை. பல வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள், பல முரண்பாடுகளோடு தான் நம்முடைய வாழ்க்கை பயணம் இருக்குது. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும், எது நடக்காவிட்டாலும், எது நமக்கு ஆதாயமாக இருந்தாலும், எது நஷ்டமாக இருந்தாலும், கர்த்தருடைய வழி மட்டும் கடைபிடிச்சிட்டு போயிட்டே இருப்போம். மனுஷங்க 1000 பேர் சொல்லுவாங்க, 1000 பேர் ஆலோசனை கொடுப்பான், 1000 பேர் நமக்கு 1000 கருத்தை சொல்லுவான். யாருடைய கருத்தையும் இந்த காதுல வாங்கிக்க வேணாம். கர்த்தருடைய வார்த்தை வேதம் சொல்லி இருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். எனக்கு அன்பானவர்களே, நமக்கு ஒரே ஒரு பார்வையும் ஒரே ஒரு பாதையும், கர்த்தரை பிடிக்கணும், அவர் சொல்றதை செய்யணும், அவர் வழியில் நடக்கணும். இதை மட்டும், கர்த்தரை பிடிக்கணும், அவர் சொல்றது செய்யணும், அவர் வழியில் நடக்கணும். அப்படியே நடந்துட்டு போயிட்டே நம்முடைய வாழ்க்கையில தேவ சித்தத்துக்கு மாத்திரம் போயிட்டே இருந்தா அவருடைய ராஜ்யம் நமக்குள்ள பலமாய் கிரியை செய்யும். அதனால்தான் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு வேல்யூ ஆடட் பிளெஸிங்ஸுங்க. அது முதன்மையானது கிடையாது. நமக்கு தேவையான முதன்மையான ஆசீர்வாதம் தெரியுங்களா? நமக்கு தேவையானது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய கிருபை, தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வரங்கள். இவைகளை மட்டும் நாடி தேவனுடைய ராஜ்யத்தை நாம் கட்டி எழுப்புவோம். தேவனுடைய கட்டளைகளை, அதான் பிரதான கட்டளை. உலகெங்கும் புறப்பட்டு போய் நீங்கள் சகல ஜாதிகளுக்கும் சீஷராக்குங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பிறந்தும் சகல நாட்களும் நான் கூட இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, பிரதான கட்டளை சுவிசேஷம் அறிவிக்கணும். நீங்க சுவிசேஷம் அறிவிக்கிற பிள்ளைகளுக்கு ஆகாரம் பஞ்சம் இல்லாம கிடைக்கும். உங்க வாழ்க்கையில தலைமுறைக்கு கர்த்தர் சோறு போடுவார். பூமி தன் கனியை கொடுக்கும், நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். தேவனுடைய பாதுகாப்புல, தேவனுடைய நன்மையில, தேவனுடைய தஞ்சத்துல, தேவனுடைய அடைக்கலத்துல நாமும் நம்ம பிள்ளைங்களும் இருக்கும்போது வேற என்னங்க வேணும்? கர்த்தரே யெகோவா ஷாலோம், மாரநாதா, அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவருக்காக வாழ்வோம், அவருக்காக புசிப்போம், அவருக்காக ஜீவிப்போம், தேவ ராஜ்யத்தை கட்டுவோம். நீங்கள் சுகமாய் குடியிருப்பீர்கள். ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, இந்த புதிய நாளிலே இந்த வார்த்தை நீர் கொடுத்தீரே, கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. உங்க மகிமை, உங்க கிருபை ஒவ்வொரு மேலும் இறங்கும்படி ஜெபிக்கிறேன். உங்க தெய்வீக பிரசன்னத்தினால ஒவ்வொரு நிரப்புங்கப்பா. உங்களுடைய கட்டளைகளை நாங்கள் கை கொண்டு ஆண்டவர், நாங்கள் கருத்தாய் நாங்கள் உங்களுடைய வழியில் நடக்கும்போது அப்பா, ஆண்டு தேசத்துல எங்களை சுகமாய் குடியிருக்கிற பண்ணுறவர், உங்களுடைய சித்தத்தை நாங்கள் பரிபூர்ணமாய் நிறைவேற்ற நீர் எங்களுக்கு கிருபை தாரும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.